உங்களை நீங்களே நேசிங்க. மத்தவங்க யாரும் நேசிக்கணும்னு தேவையில்ல. இந்த உலகத்துல நீங்களே உங்களை நேசிக்கலன்னா யாருங்க உங்களை நேசிக்க போறாங்க? அதிகளவு வணக்கம். உங்களிடம் கதை சொல்ல போவது மிஸ்ஸஸ் விக்கி. தவம் இருந்த முனிவர் கண் திறந்து பார்த்த போது சுண்டலி முன்னாடி இருந்துச்சுங்க. சுண்டலி கிட்ட 10 வரம் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு வரம் என்ன வேணும்னு கேளுன்னு கேட்டுச்சு. அதுக்கு சுண்டலி எப்ப பார்த்தாலும் என்ன பூனை தப்புது, நான் பூனையா மாறணும்னு சொன்னிச்சு. சரி நீ பூனையா மாறிடுன்னு சொல்லிட்டாரு. மறுநாள் பூனை வந்து நின்றுச்சு. என்ன உனக்கு வேணும்னு கேட்டதுக்கு, இல்ல என்னை நரி துரத்துது, நரியா மாறணும் அப்படின்னு சொன்னிச்சு. சரி நீ நரியா மாறுன்னு சொல்லி முனிவர் சொல்லிட்டாரு. மறுநாள் நரி வந்து நின்றுச்சு. என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்டுச்சு. இல்ல எங்க எல்லாரையும் வேட்டையாடுறது வேடன், அதனால நான் வேடனா மாறணும்னு சொல்லிச்சு. சரி நீ வேடனா மாறுன்னு சொல்லி முனிவர் சொல்லிட்டாரு. வேடனா மாறிட்டுச்சு. வேடனா மாறினப்போ மறுநாள் வேடன் வந்து நிக்கிறான். என்னப்பா உனக்கு வேணும்னு சொல்லி, எனக்கு வேடனா இருக்க பிடிக்கலன்னுச்சு. அட கூறுகெட்ட குப்பைலி, நீ எலியாவே இரு அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்லிட்டாரு. அந்த இத்தனைதான் மாறியும் அதுக்கு சந்தோஷம் கிடைக்கல. இப்படிதாங்க நம்ம இப்ப இருக்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு அடுத்த வாழ்க்கை நல்லா இருக்கும், அடுத்த வாழ்க்கை நல்லா இருக்கணும், அடுத்தவங்க வாழ்க்கையை பாக்குறோம். தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையை நீங்க ரசிங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.